வந்து பாத்தீங்கன்னா நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் ஜங்ஷன்ல இருக்கோம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நீண்ட தூரம் பயணம் செஞ்சு ஒரு ட்ரிப்பு ஒன்று போறோம். இங்கேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் சென்னை போகிறோம். சென்னையிலேருந்து அடுத்து வந்து டெல்லி போகிறோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காரில் பயணம் பண்ணியிருக்கோம், பஸ்ஸில் பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் வந்து பைக்கு அந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்கோம். முழுக்க இந்த ட்ரிப்பு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா வெறும் ட்ரெயின் மட்டும்தான். வித்தவுட்ல பயணம் பண்ண போகிறோம். வித்தவுட்டா அப்படின்னா தான் டிக்கெட் எடுக்காம கக்கூஸ்லயே உட்காந்து போறது. கக்கூஸ்லயா? அது இவன் பண்ணுவான் வித்தவுட்ல. நாங்கெல்லாம் டிக்கெட் புக் பண்ணிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம வந்து நார்த் இந்தியன்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். இப்போ இன்னும் ட்ரெயின் வரதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்ப்போம். வச்சு என்னடா டச் எடுக்க முடியுது? என்னடாச்சு? டச் எடுக்க முடியல. இங்கேல இருந்து கருவல் ஸ்டார்ட் ஆகுது. மாப்பிள்ளையோட போன் உடஞ்சிருச்சு. சும்மா ஏன்டா இதுல எல்லா உண்மையாவா காட்டு? என்னடா பண்றது? என்னடா இது செல்லடா? இது பழைய போன்றா. இது பணம் இதுலதான் இருக்காடா? ட்ராக்ல வை ஏத்திட்டு போற ட்ரெயின். டெல்லி போய் இப்படி பண்ணா சரிங்களாடா? தஞ்சாவூர்லயே வாடா. இது நம்ம ஊருங்க. நம்ம ஊர்லயே பிளாட்ஃபார்ம் எதுன்னு தெரியாம அலையறீங்க. அவர் ஆரம்பிச்சிட்டாரு. இப்பயே கோளார கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு வர. இங்க இருந்து நம்ம சென்னை போகணும். சென்னையில இருந்தா டெல்லி பாப்போம். இந்த ட்ரிப் எப்படி அமைய போகுதுன்னு தெரியல. இங்க பாருங்க, சாப்பாடு எல்லாம் ரெடியா இருக்கு. ஜிப்ஸ், காராச்சேவு, எல்லாம் ஒரு 4 நாளைக்கு வாங்கி வச்சிருப்போம். ஒரு நிமிஷம், நம்ம ஒன்னும் ரிசர்வேஷன் பண்ணல சரிங்களா? அன்ரிசர்வ் செய்து அன்ரிசர்வ் ஏதோ அதுல ஏறுங்க. டிக்கெட் கேட்பாங்க. இருங்க ஃப்ரீயா இருக்குங்க. ஆனா பாவிலா ஏறும்போது அடிச்சுக்கிறாங்க, இறங்கும் போது அடிச்சுக்கிறாங்க. உங்களை எல்லாம் திருத்தவே முடியாது. ஏறுங்கடா. எனக்கு ஜன்னல் சீட்டு தான் வேணும். எனக்கு வாந்தி வரும். பரவாயில்ல, வாந்தி எடுங்க. ஜன்னல் சீட்டு கிடைச்சிடும். ஆனா இப்போதைக்கு கிடைக்காது என்ன கேட்டாலும். ஃப்ரீயா இருக்கு. இது எப்போதுமே ஃப்ரீயா தான் இருக்கும். இது இந்த ட்ரெயின் எப்போதுமே ஃப்ரீயா இருக்கும். வாய் திறக்க மாட்டாரு. எனக்கு வாமிட் சிம்டம்ஸ் வரும். நாங்க உட்காந்துக்கலாம். ஓகே நீ போ. கடைசியில எல்லாருமே இந்தியன்ஸ் காட்டிட்டாங்க. இடம் கொடுத்துட்டாரு. தூக்கம் வருதுன்னு மேல வருது. இல்ல அவரு இடம் கொடுத்துட்டாராம் அடிச்சு விடலான்ட்டுன்னு. மாப்பிள்ள இங்கதான் இது நம்ம சொல்றதை கேட்பாங்க. அவங்க சொன்னதான் நம்ம அவங்க ட்ரெயின்ல நம்ம மாத்த கொடுத்து அந்த லெவல்லாம் வச்சிடக்கூடாது. நம்ம அன்பா பண்பா பாசமா நடந்துக்கணும். எல்லாம் பார்த்தாச்சு சார், எல்லாம் பார்த்தாச்சு. எல்லாம் தெரியுமா இந்த ட்ரெயின் தான்? நானு சென்னை தானக்கா போகுது. சரி தெரியாதா? அவருக்கு ஒரு டவுட்ரா. மாறி ஏறிட்டோம்னா வேணாங்க. நீ போற ட்ரெயின்ல ஏறி பீச்சுக்கு தான் உனக்கு என்ன அசமதி? நம்ம எங்கெங்க போறோங்கிறத கரெக்டா நெட்ல பார்த்து மட்டும் வச்சிடணும் சரியா? என்னென்ன ஸ்பாட்டு இது பக்கத்துல இருக்கு. பக்கத்துல ராஜ்மஹால் பக்கத்துல இருக்காங்க. போய்க்க வேண்டியதா? எல்லாமே பார்த்து வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 25 வருஷமா இருக்கேன். என்ன கைடா சூஸ் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த மாதிரி ஒருத்தன் இருக்கிறது கம்மி இல்ல, நல்லா இருக்கும். இருக்க வேண்டாம். அவன் சொல்லுவேன்னா தப்பா சொல்லுவேன். அவன் அடிச்சு விடும். மாப்பிள்ள மச்சான் சொல்லுறா சும்மா.
மாடி சரி வழியை முடிச்சு விட போலாம் நினைக்கிறேன் இன்னைக்கு. ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவங்க வீடாவே இந்த ட்ரெயினை வந்து நினைச்சுக்கிட்டாங்க. இங்க போய் உடச்சு விட்டு துண்டெல்லாம் காய போறது எங்க? டெல்லி போறோம். அப்ப என்ன பண்ணணும்? அவங்களாவே மாறி சும்மா இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஏறிட்டோம். இப்போ நம்ம அடுத்து வந்து போகிறது வந்து சென்னை போகிறோம். சென்னையிலேருந்து அடுத்து டெல்லி போகணும். இப்போ அதே மாதிரி தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எங்கெங்கே ஸ்பாட் போகிறோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பார்த்து வச்சுருக்கான். நாங்கள் வீடியோ நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் அங்கே போய் நிறைய இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். எங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப புதுசு. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த ட்ராவலில் இந்த ட்ரெயின் பயணமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மறக்க முடியாத ஒரு பயணமாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 1.5 நாள் கடந்து போகிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட 2000 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் டிஸ்டன்ஸ் இருக்குது. அத்தனை கிலோமீட்டர் தாண்டி ஒரு பயணம் செய்கிறோம். கண்டிப்பாக நீங்கள் வீடியோ திறந்து பாருங்கள். நிறைய ஃபன் இருக்கும், ஜாலியாக இருக்கும். வெல்கம் பேக். ஹே இங்கே பாருங்கள் vlog. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ட்ரிப்பு ஒரு மாதிரி நல்லா ஜாலியாக தான் எனக்கு தொடங்குனுச்சு. நீங்கள் நல்ல ஒரு வைப்பாக இருந்தேன். பட் என்ன எனக்கு இந்த ஃபோன் டிஸ்பிளே உடஞ்சேதான் ஒரு மாதிரி மூட் அவுட்டாக இருக்கு. என்னடா இது ஆரம்பமே இப்படி இருக்கே அப்படின்ட்டு. மாப்பிள நம்ம ஒவ்வொரு ட்ரிப்பும் போறோம். ஒவ்வொரு ட்ரிப்ல கார் ஆக்சிடென்ட்டை சந்திச்சிருக்கோம், பெரிய பெரிய ஆபத்துகளை சந்திச்சிட்டோம். இன்னுமே நம்ம எதுவும் சந்திக்கலன்னா தான் நம்ம யோசிக்கணும் ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு. இது நடந்துருச்சு, இதுக்கான வழியை மட்டும் பார்ப்போம். இதுக்கப்புறம் எதுவும் நடக்காதுன்னு நம்புவோம். அப்படி இல்லை மாப்பிள, ஆரம்பமே நமக்கு இந்த போன்ல தான் எல்லாமே இருக்கும். மாப்பிள ஆரம்பத்திலேயே நடந்துருச்சுன்னு நினைச்சுக்க, இனிமே போறப்ப எதுவும் நடக்காது. அதான் நான் யோசிக்கிறேனே, என்ன இந்த ட்ரிப் ஆரம்பிக்கும் போதே போன் வந்துட்டு ஒரு மாதிரி கோளாறு கொடுக்குதுன்ட்டு. பாப்போம் எப்படி இருக்கு என்ன இதுன்னு தெரியல. அதாவது இப்ப இவனுக்கு இது வந்து புரியாது. ஏன்னா இவனுக்கு இது வந்து இதுவும் ஆகல, எனக்கு தானே ஆயிருக்கு. அதனால அது எனக்கு தான் இந்த ஃபீலிங். என்ன எனக்கு என்ன ஆகணுங்கிறியா? நான் அதாவது உனக்காச்சும் வந்து ஆனா ஏதோ சின்னதா நடக்கும், எனக்கு ஆனா ஏதோ பெருசா நடந்து முடிஞ்சிரும். இல்ல அதான் சொல்லுவாங்கல்ல, மத்தவங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி, நமக்கு வந்தா ரத்தம்ங்கிற மாதிரிதான். விஷயமே ஏன்னா இப்ப இந்த போன் வந்து இது வந்து எவ்வளவு மெமரிஸ்ங்கிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் 5 வருஷம் துபாயில பயணம் செஞ்சிருக்கேன்னா அதுல உள்ள எல்லா முக்கியமான டாக்குமெண்ட்ல இருந்து நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த போனை வந்து நம்ம சீக்கிரம் சரி பண்ணணும். எனக்கு எது மாப்பிள்ள இந்த யூஎஸ்ஏல எடுத்தாங்களே அந்த டாக்குமெண்ட் மாதிரியா? இல்ல இது வந்து வேற என்னமோ டாக்குமெண்ட் ஆச்சு. ஐயோ வரமாட்டேங்குது. அதாவது அது மாதிரியா மாப்பிள்ள? அதாவது இவனுக்கு வந்துட்டு எது என்ன பண்றதுன்னு தெரியல. சும்மா இப்ப எதையாச்சும் சொல்லுவோமே, அந்த எப்ஸ்டீன் ஃபைலை பத்தி இவன்கிட்ட கேட்டாலும் அது எதுவுமே உனக்கு தெரியாதுதான். அது நமக்கு தெரியும். எப்ஸ்டீன் ஃபைல்ல என்ன, எப்ஸ்டீன் ஃபைல்ல அதுல நீ மாட்ட வேண்டியது, கிளிக்க வேண்டியது, அதுல நான் மாட்ட வேண்டியதுல வல்ல மாதிரி அதையெல்லாம் உள்ளுக்குள்ள. மாப்பிள்ள நீ ஹெட்டா இருப்ப நான் வேணா அதுக்குள்ள ஸ்னாப்பு மாப்பிள்ள. இவங்க இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபேஸ்புக்ல சும்மா ஸ்டோரி போடுவோம், இல்ல வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்போம். இப்போ என்னன்னா ஸ்னாப்னு ஒன்று வச்சிருக்காங்க. இவங்க போற எல்லா இடத்தையும் நிமிஷத்துக்கு நிமிஷம் இவங்க எங்க இருக்க, என்ன பண்ற, ஏது பண்றது. அதாவது இவங்கள வந்துட்டு போலீஸ் வந்து ட்ராக் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, ஈஸியா இவங்கள பிடிச்சிடலாம். அந்த 2K கிட்ஸ் இவங்களோட ஸ்னாப் நம்பர் மட்டும் இருந்தா போதும் இவங்களே மாட்டிப்பாங்க இவங்க எங்க இருக்காங்க என்ன பண்றாங்க. ஒரு பொண்ணே அழைச்சிட்டு ஓடுறானுங்கன்னு வச்சுக்கோங்க, ஸ்டோரி போட்டா காட்டி கொடுத்துருவானுங்க. அதையுமே வந்துட்டு இப்படி கையா வச்சு இந்த ஜன்னல் சைட்ல வச்சு எடுக்கிறது, ஸ்டேஷன் கிட்ட ரெண்டு எடுக்க எங்கேயாவது எடுத்து இவங்க மாட்டிப்பாங்க. இல்லாம என்ன நீ எங்கேயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி ஆனா இவங்க இந்த போனுக்குள்ள ரொம்ப மூழ்கிட்டாங்க. அதுதான் அதுக்கு பேர் என்னன்னா, நான் எங்க இருக்கேன், நான் என்ன பண்றேங்கிறத அப்டேட் பண்றான். சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும்ல நான் என்ன பண்றேங்கிறத. இவன் என்ன பண்றங்கிறத அவங்க ஏன்டா தெரிஞ்சுக்கணும், இவன் தெரிஞ்சுக்கிட்டா போதுமே. அதுதான் எனக்கும் புரியல. ஆனா அவங்களோட தாட்டே அதான். இதை பார்த்து இன்னும் 4 பேரு சம்பந்தமே இல்லாம ஒரு ஸ்னாப் போடுவாங்க, இவன் இங்க இருக்கான் அங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, எனிவே எல்லாம் நல்லபடியா தொடங்கட்டும். வெல்கம் பேக். இங்க பாருங்க. எங்கே பானர்ஜியை காணோம்? ஒரு வேளையா பாத்தீங்கன்னா நல்லபடியா தாம்பரம் வந்து சேர்ந்தாச்சு. என்ன ஒரு விஷயம்னா, இந்திக்காரரை போட்டு அனத்தி அவரை போட்டு சாவடிச்சுட்டான்.
அவர் சென்னையில இறங்குறவரு இவனால ஒரு மயிலாடுதுறையில இறங்கி ஓடிட்டாரு. ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல. டெல்லி ட்ரெயினை காட்டுங்களா. டெல்லி ட்ரெயினை காட்டாம நீங்க இன்னும் வந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தா டெல்லி ட்ரெயின் இன்னும் பாக்குறதுக்கு இன்னும் 2 ஸ்டேஷன் போல போகுது. உடனே நம்மளால பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இப்ப இங்க இருக்கிறது தாம்பரம். இங்கேருந்து நம்ம சென்ட்ரல் போகணும். அது வரைக்கும் என்ன பண்றது? அது வரைக்கும் என்ன பண்றோம்னா சும்மா இங்கேயே சுத்திட்டு இருப்போம். பக்கத்துல ஏதாவது மாலுங்கள் இருந்தா போய் பார்ப்போம், இல்லாட்டி போய் சாப்பிடுவோம். ஓகேவா? ஓகே படிக்கட்டு இங்கிட்டு இதுக்கப்புறம் ஏற முடியாது. பேசிட்டு பரவாயில்ல, இந்த திறமெல்லாம் இருக்கு. நாங்களும் யோசிப்போம்ல. இப்ப எங்கிட்டு போகணுங்கிறீங்க? நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஏன் படியெல்லாம் ஏறி இந்த ட்ரெயின்ல இருந்து இறங்கி கீழே இறங்கி திரும்ப அது மேல ஏறி முடியும். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். இப்ப ஒரு வேலை பண்ணல, அதுக்கு நீ வந்து கம்பியை நீ ஏதோ தப்பிச்சு வந்தேன்னு நினைச்சுக்க. மேலதாங்க ஏறணும், ஏன் கீழே போறீங்க? வேலை இல்ல அந்த அந்த இதுக்கு உங்களுக்கு ரூட் தெரியுமா? இங்க அவன் இங்கதான்டா படிச்சான். அவன் எந்த கலை? இங்கதான், அதாவது இங்க படிச்சா மீன்ஸ் புக் படுத்தாரா? இங்க வந்துட்டு ட்ரெயின்குள்ள போய் புக்கு விற்பான்ல. ஓ ஆமா, இந்த மாதிரி எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு புக்கு வித்தாதான் எனக்கு சாப்பாடே கிடைக்கும் அப்படின்னு அவன் இதுக்குள்ள அப்படியே அந்த புக்கை படிச்சுக்கிட்டு இங்க எடுத்துக்கிட்டு இருந்தான். இது ஒரு குட்டி புக், ஆனா இது ரொம்ப எஃபெக்டிவான புக் சார். பரவாயில்ல. நான் வந்து புக் அது மாதிரி நல்லா இதுதான் பண்ணுவேன். நான் வந்து தீய பழக்கம். அதாவது புக்குனா நீ நினைக்கிற புக்கு கிடையாது. நான் தாய்லாந்து போய் புத்தகம் பாக்குறது, புத்தகம் பார்த்து ஓகே பண்ற அளவுக்கு நான் கிடையாது. அறிவு சார்ந்த புக்கு கிடையாது. இது வந்து நைட்ல மட்டும் படமா இருக்குல்ல. அதாவது இவனேவே அந்த புக் வந்துட்டு எப்படின்னா இந்த நியூஸ் பேப்பர்ல வர கில்மாவில இருக்கிற லேடிஸ் போட்டோலாம் கட் பண்ணி இவனே ஒரு புக் ரெடி பண்ணி அதை இவனுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து இங்க சேல் பண்ணுவான். ஓ, அது யாருன்னா பைசல். பைசல் வந்து அப்பப்ப சென்னை வரும்போது எனக்கு கான்டாக்ட் நான் கொடுத்து விட்டுருவேன். எனக்கு இவன் இந்த மாதிரி புக்கு கொடுத்தது கிடையாது. உனக்கு என்ன அப்புறம் என்ன பேர் இருக்கு? அண்ணா பெரியார் புக்கா கொடுப்பாங்க கொடுக்கலாம். நீ எல்லாம் பட்டப்படிப்புகளா இப்ப முடிச்சிருக்கீல, உனக்கு டாக்டர் பட்டம் இருக்கா? ஒன்னால போடலாம். நன்றி சொல்லுங்க, எல்லாம் மாறி மாறி நிக்குது ட்ரெயின். பாவண்டாவோ குழம்பி போய் நிற்பாண்டா. ஒன்னும் பிரச்சனை இல்லை. என்ன ப்ரோ பண்றீங்க நீங்க? இல்ல அது என்னது? இல்லன்னா புக் பண்ணிடுவீங்களா? கரெக்டா எப்படி இதுல புக் பண்ணணும் சொல்லு. எப்படி பண்ணுங்க? அதுல போயிட்டு எக்மோர் எல்லாம் டைப் பண்ணா எத்தனை பர்சன் காட்டும். பர்சனை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜிபே காட்டும். ஆக்டிவிட்டி போறப்போ இவன் அந்த பொண்ணு வீட்டுக்கு போய் கத்துக்கிட்டு வந்துட்டாங்க. நம்ம நாக்பூர் ஸ்டேஷன் போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப நீட் அண்ட் பெஸ்டா இருந்துச்சு, பக்காவா. என்ன ஆப்ல ப்ளீஸ் பாத்ரூம் மட்டும் நாஸ்தி பண்ணிடுவாங்க. மாறுற கெட்டப்ப பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. சரியா, இந்திக்காரங்களோட மோசமா பண்ணி நம்மளோட பாலத்தை வாங்கிறாத. இங்க போனா அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறிடும். என்ன இதுதான் மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தியா ரொம்ப நேரம் உட்காந்து? அதாவது ரொம்ப நேரம் அதை பத்தி சரக்குன்னு எனக்கு தெரிஞ்சு அது என்னன்னு போய் பாருங்க. ஏய் சும்மாறா, சும்மா ஓப்பன் பண்ணி பாருங்க. ஐட்டம் தான் டேய் கிளிக்கிறாங்க.